Hi everyone, welcome to lecture number 11. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து லைன் பை லைன் என்சிஆர்டி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஆல்ரெடி இப்போ எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாஸ் 12 ஹாலோவல்கன் அண்ட் ஹாலோரின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம 10 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக நம்ம வீடியோவில் வந்து லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். கடைசியில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோமோ அதோட ப்ரீவியஸ் இயர் நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அலாங் வித் ஒன் ஹோம் ஒர்க். ஓகே, ஸோ ஃபைனல் வீடியோவில் நான் எந்த ஒரு ஹோம் ஒர்க்குமே கொடுக்கல. ரீசன் என்ன அப்படின்னா இந்த வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணல. இந்த வீடியோ வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணுவேன், லாஸ்ட் வீடியோ. ஸோ அதில் எதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபைலை பற்றி தான் பேசியிருந்தோம். ஓகேவா? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா என்னன்னு பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் அதோட டீட்டெயில்டு வெர்ஷனான SN1 அண்ட் SN2 ரியாக்ஷனை ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்குள்ள டாபிக் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மெக்கானிசம், இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம் அப்படின்னா இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது, இல்லை எந்த பாத்வேல நடக்குது, எந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது, இல்லை இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுதா ஃபார்ம் ஆகலையா, இல்லை டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுதா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது தான் மெக்கானிசம். எந்த பாண்டு உடையுது, எந்த பாண்டு ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் தான் மெக்கானிசம். ஓகேவா? நிறைய வகையான மெக்கானிசம் இருக்கு. ஸோ குறிப்பாக இந்த ரியாக்ஷனில், அதாவது உங்கள் ஹாலோ ஆல்கைன் ஹாலோரினில் நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா SN1 அண்ட் SN2 ரெண்டு பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ அவங்க புக்கில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா SN2 கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூஷன் நியூக்ளியோஃபிலிக் பைமாலிகுலர், இதான் SN2. ஓகே, இப்போது இதெல்லாம் கீழே உள்ளதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இந்த இந்த டைட்டில் மட்டும் தெரிஞ்சாலே இந்த SN2 ரியாக்ஷனுக்கும் SN1 ரியாக்ஷனுக்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஓகேவா? என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஸ்டியூஷன் நியூக்ளியோஃபிலிக் பைமாலிகுலர் ரியாக்ஷன், இதை தான் இவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கீழே வந்து என்னன்னு போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் டூன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இதை மோஸ்ட்டாக இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்டில் தான் எழுதணும் அப்படின்லாம் அப்படி ஒரு ரூல் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஏன் நோட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன், SN2ன்னு போட்டு வச்சுருப்பேன். அது தப்பு தான், இருந்தாலும் அதை யாரும் ரொம்ப பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, சரி. இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னன்னா உங்கள் புக்கில் உள்ள மாதிரியே எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்கள் புக்கில் உள்ள மாதிரி எழுதுறேன், ஆனால் நார்மலாக ஸ்டீரியோலாம் யூஸ் பண்ணாமல் கேஷுவலாக எழுதுறேன். இந்த மாதிரி இருக்குது, ஒரு குரூப் இருக்குது. இப்போது இது வந்து சாதாரண ஹாலோ ஆல்கைன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு OH குரூப்பை கொண்டு வரேன். இப்போ OH குரூப்பை கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா OH மைனஸ் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியோஃபைல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா ஒரு நியூக்ளியோஃபைல். இப்போ நம்ம நேம்லயே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிடியூஷன்னா என்னது? ஏதோ ஒரு குரூப் இங்க இருக்கிற குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. அப்படி ரீப்ளேஸ் பண்ணாதான் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன். நியூக்ளியோஃபிலிக், ஏன்னா இங்க என்ன அட்டாக் நடக்க போகுதுன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்க போகுது. நியூக்ளியோஃபைல்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். நியூக்ளியோஃபைல்ஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். ஓகேவா? நியூக்ளியோஃபைல் எது தேடி போவோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் தேடி போவோம். ஸோ இங்கே குளோரினுக்கு வந்து டெல் நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா கார்பனுக்கு வந்து என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா டெல் பாசிட்டிவ் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது எதுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா உங்கள் கார்பனுக்கு அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? பைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னா நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் வரைஞ்சிருவோம். ஸோ ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மைனஸ் போய் எதை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணோம். அப்படி அட்டாக் பண்ணும்போது நல்லா கவனிங்க, நம்ம நார்மலாகவே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இது அப்படியே உடனே நான் வெளியில் போகிற மாதிரி வரைஞ்சிருப்பேன். ஆனால் இங்கே நம்ம மெக்கானிசம் பார்க்குறனால நான் அந்த மாதிரி உடனே வரைய முடியாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட டிரான்சிஷன் ஸ்டேட்டையும் சேர்த்து வரைகிறேன். ஓகேவா? ஏன்னா குளோரின் உடனே வெளியில் போகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க. அதாவது இந்த பாண்ட் இன்னும் முழுசாகவும் உடையலை. ஓகேவா? இந்த குளோரின் கார்பன் பாண்ட் முழுசாகவும் உடையலை. அதே மாதிரி இந்த OH பாண்டு முழுசாகவும் ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆயிருக்கும். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டேட். இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், இந்த பாருங்க, இந்த பாண்ட் இன்னும் உடையல, அபவுட் டு பிரேக். அப்போ இந்த சைடு என்ன வந்திருக்கும், அபவுட் டு ஃபார்ம். அப்படின்னா ஃபார்ம் ஆக போகுது, இல்லை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்ல வரேன். ஓகேவா? இதுதான் டிரான்சிஷன் ஸ்டேட்.
அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குளோரின் பாண்ட் அப்படியே உடஞ்சி இந்த குளோரின் வந்து வெளியில போயிடும். இப்போ இந்த குளோரின் வெளியில போன பிறகு இந்த இது எப்படி மாறிடும் அப்படின்னா OH கார்பன் ஹைட்ரஜன் 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 ஓகேவா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்போ மொத ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நல்லா பாருங்க. இங்க வந்து குளோரின் வந்து இது ஒரு Cl மைனஸ் ஓகேவா, இங்க நார்மலா அதாவது கார்பன்ல இருக்கும்போது மைனஸ்னு சொல்ல மாட்டோம். பட் இது வந்து ஒரு லீவிங் குரூப். அப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா OH எதை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னா குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த OH வந்து இந்த சைடு வரல, குளோரின் இருந்த சைடு வரல, ஆப்போசிட் சைட்ல இருந்து தான் வந்திருக்கு ஓகேவா. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்வர்ஸ் இன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அதாவது அப்படியே தலைகீழ ஆயிடுச்சு. இப்போ நீங்க கான்ஃபிகரேஷன் ஸ்டீரியோல படிப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இது R ஐசோமரா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஐசோமரா இருக்கும் அப்படின்னா S-ஆ இருக்கும். ஒருவேளை இது R-ஆ இருந்துச்சுன்னா மேல உள்ளது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா S-ஆ இருந்திருக்கும் ஓகேவா. இது வந்து நீங்க லேட்டா படிப்பீங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன் SN2 ரியாக்ஷன் இன்வர்ஸ் இன் கான்ஃபிகரேஷன் டேக் பிளேஸ் ஓகேவா. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. SN2 நடந்துச்சு அப்படின்னா இன்வர்ஸ் இன் கான்ஃபிகரேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஓகேவா. சரி, இப்போ நான் எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா சப்ஸ்டியூஷன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நியூக்ளியோஃபிலிக் பார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் எந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஸோ இங்கே எஸ்ங்கிறது சப்ஸ்டியூஷனை குறிக்குது, என்னங்கிறது நியூக்ளியோஃபைலை குறிக்குது, அப்போ 2ங்கிறது தான் பைமாலிகுலரை குறிக்குது ஓகேவா. இதை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே ஒரு ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, கைனடிக்ஸ் படிக்கும்போது ரியாக்ஷன் ரேட் அதெல்லாம் படிப்பீங்க. ஒரு ரியாக்ஷன் எவ்வளவுக்குள்ள நடக்கு இல்லை எவ்வளோ வேகமாக நடக்கு அப்படிங்கிறது எதை டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில நேரம் ரியாக்டன்ட்டை டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம், சில நேரம் நீங்கள் ஆட் பண்ணுற ரியேஜென்ட்டையும் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகேவா. இப்போது இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம்னா உங்கள் சப்ஸ்ட்ரேட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், உங்கள் நியூக்ளியோஃபைலையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இன் SN2 ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன், அதாவது ரேட் டிபெண்ட்ஸ் ஆன், ரேட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன், இந்த ஸ்கொயர் பிராக்கெட் மாதிரி போட்டேன் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஓகேவா. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல். அப்போ இது ரெண்டு இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது ரெண்டு மாலிகுலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று சப்ஸ்ட்ரேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்னொன்று வந்து நியூக்ளியோஃபைலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த ரியாக்ஷனை நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா பைமாலிகுலர் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா. இவ்வளவுதான் கான்செப்ட். அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது அப்படின்னா சப்ஸ்டியூஷன் நியூக்ளியோஃபிலிக் பைமாலிகுலர் ரியாக்ஷன். நான் மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரேட் எடுத்தோம், அந்த சப்ஸ்ட்ரேட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லீவிங் குரூப் இருக்கு. அப்போ நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட பேக் சைட்ல இருந்து தான் அட்டாக் பண்ணும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நீங்க மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரிலாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா தெரியும், ஆனால் ஸ்கூல் லெவலில் இது கிடையாது ஓகேவா. ஏன்னா இங்க வந்து சிக்மா ஆர்பிட்டல் இருக்கும்போது இந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னா சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் இருக்கும். இந்த சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் வந்து எம்டியா இருக்கும். ஏன்னா இதுல இந்த சைடு வந்து எலக்ட்ரான் இருக்கு, அப்போ இந்த சைடு தான் எம்டியா இருக்கும். அதனால தான் பேக் சைட்ல இருந்து அட்டாக் நடக்கும் ஓகேவா. இதெல்லாம் உங்க ஸ்கூல் லெவல்ல கிடையாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, எதுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணாதான் ஆர்பிட்டல் தான் கான்செப்ட். இப்போ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் ஆனோடனே என்ன நடக்கும் அப்படின்னா உடனே இந்த Cl வெளியில போகாது. அதுக்கு பதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். இப்போ இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ஒரு சார்ஜ் ஸ்பீஷிஸ் கிடையாது ஓகேவா இந்த இடத்துல. ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாண்ட் உடைய போகுது, இந்த சைடில் இருக்கிற பாண்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா குளோரின் பாண்ட் லீவ் ஆயிருது, OH வந்து அட்டாச் ஆயிடுது. இங்க முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா இது கான்ஃபிகரேஷன் இன்வர்ஸ் ஆயிருக்கு. அப்போ SN2 ரியாக்ஷன்ல இன்வர்ஸ் இன் கான்ஃபிகரேஷன் டேக் பிளேஸ். சரி, இந்த ரியாக்ஷனை ஏன் நம்ம பைமாலிகுலர்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனோட ரேட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்க எடுத்த அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது உங்களோட சப்ஸ்ட்ரேட், அது மட்டும் இல்லாமல் உங்களோட நியூக்ளியோஃபைல், இந்த ரெண்டு கான்சென்ட்ரேஷனுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருவேளை நான் நியூக்ளியோஃபைலை குறைச்சேன் அப்படின்னா என்னோட ரியாக்ஷன் ரேட்டும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் சப்ஸ்ட்ரேட்டை குறைச்சாலும் ரியாக்ஷன் ரேட் என்ன ஆயிரும் அப்படின்னா குறைஞ்சிடும், ப்ராடக்ட் கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. அதனால இது ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. திருவோம், the reaction between CH3Cl and hydroxide ion to yield methanol and chloride ion follows as second order kinetics. ஒன்றும் இல்லை, இந்த செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஓகேவா. நம்ம கடைசி பார்த்தோம் பார்த்தீங்களா,
இந்த ரியாக்ஷன் வந்து எத்தனை இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 2 இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சப்ஸ்ட்ரேட்டையும் நியூக்ளியோஃபைலையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ நான் இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆர்டர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக். நான் அதுக்குள்ள இப்போ போக மாட்டேன். நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. SN2 வந்து அதில் இருக்கிற 2 வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஹிண்ட் தான். ஓகேவா? எல்லா இடத்துலையும் இது வேலை செய்யாது. இதுக்கு மட்டும் தான் வேலை செய்யும். ஸோ SN2 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 2. இது SN1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 1. ஓகேவா? ஜஸ்ட் இதுக்கு மட்டும். ஏன்னா அதை இன்னும் நீங்க டீப்பா போனீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கும் அதுல. ஓகே, தட் இஸ் த ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் போத் ரியாக்டன்ட். இந்த இடத்துல எதெல்லாம் ரியாக்டன்ட், உங்க நியூக்ளியோஃபைலையும் அவங்க ஒரு ரியாக்டண்டா கன்சிடர் பண்ணியிருக்காங்க, உங்க சப்ஸ்ட்ரேட்டையும் ஒரு ரியாக்டண்டா கன்சிடர் பண்ணிக்காங்க. அப்போ உங்க ரியாக்ஷன் ரேட் இது ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால இதோட ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னது அப்படின்னா 2 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க உங்களுக்கு நான் வரைஞ்ச டயக்ராம் தான் இவங்களும் வரைஞ்சிருக்காங்க, நல்லா கவனிங்க. ஆனா இவங்க வந்து ஸ்டீரியோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, டார்க்கான இந்த மாதிரி பாண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் உங்களை நோக்கி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி டேஷ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து தள்ளி இருக்கு, உங்களுக்கு அந்த சைடு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க முன்னாடி நான் ஒரு பேப்பர் ஸ்கிரீன் மாதிரி வச்சேன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா இந்த பேப்பர் ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கும், உங்களை நோக்கி இருக்கும். இது வந்து அந்த பேப்பர் ஸ்கிரீன்ல இருக்கும். இந்த பின்னாடி உள்ளது இது வந்து பேப்பர் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கும். இந்த குளோரின் மறுபடியும் எங்க இருக்கும் அப்படின்னா பேப்பர்லயே இருக்கும். இப்போ இந்த இது வந்து அட்டாக் பண்ணுது. இப்போ அட்டாக் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே குளோரின் என்னவாயிரும் அப்படின்னா குளோரைடா லீவ் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா ப்ராடக்ட். ஸோ இதை தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன இது வந்து ஹைட்ரஜனு, இந்த பெருசாக இருக்கிறது வந்து ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இருக்கிறது வந்து கார்பன், இது வந்து என்னது அப்படின்னா உங்களோட குளோரின். ஸோ இங்கே வந்து அட்டாக் நடக்கு. ஸோ இங்கே ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இது என்னவாயிருது அப்படின்னா பிரேக் ஆயிருது. இப்போ இது வந்து டயக்ராமா பார்த்தா நல்லா இருக்கும். இந்த நான் ஒரு 3 டைமென்ஷனல்லே உங்களுக்கு காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ OH வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் CH3Cl வரைஞ்சிருக்கேன். இப்போ இது 3 டைமென்ஷனல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை தான் உங்கள் புக்கில் வரைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் பால் தான் உங்களோட ஆக்சிஜன். ஓகேவா? அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹைட்ரஜன். இப்போ நான் புக்கில் இருக்க மாதிரியே இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்மோஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹைட்ரஜனும் அந்த அயோடின் பச்சை கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேனில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் முன்னாடி வந்து ஒரு பேப்பரை இமேஜின் பண்ணியிருந்தீங்கன்னா அது அந்த பேப்பரில் இருக்கும். இப்போ சைடில் இருக்க ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் உங்களை நோக்கி பக்கத்தில் வந்திருக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் உங்களை விட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா தள்ளி போயிருக்கும். இதுதான் என்னது அப்படின்னா மாலிகுல். அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் போய் எதாவது அட்டாக் பண்ணோம் அப்படின்னா உங்க கார்பன் அந்த நடுவில் உள்ள ஆஷ் கலரை போய் அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் என்னவாயிரும் அப்படின்னா லீவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 3 டைமென்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால தான் நான் இதை வரைஞ்சு காட்டினேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். It depicts a biomolecular nucleophilic substitution SN2 reaction. The incoming nucleophile interacts with alkyl halide causing the carbon halide bond to break and the new bond is formed between the carbon and attacking nucleophile. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதான் இன்கமிங் குரூப், ஏன்னா இதுதான் வெளியில இருந்து உள்ள வருது. ஓகேவா? இந்த இன்கமிங் குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் கூட சேர்ந்து ஒரு புது பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த கார்பனும் இன்கமிங் நியூக்ளியோஃபைலும் பாண்ட் ஃபார்ம் பண்ணுற அதே நேரம் எந்த பாண்ட் உடஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற கார்பன் ஹாலஜன் பாண்ட் என்ன ஆகுது அப்படின்னா உடையுது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஓகே, ஹியர் இட் இஸ் CO பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் கார்பன் அண்ட் OH. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் புது பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ உடஞ்ச பாண்ட் என்னது அப்படின்னா கார்பனுக்கும் ஹாலைடுக்கும் உள்ள பாண்ட். ஓகே, ஃபார்ம்டு பிட்வீன் கார்பன் அண்ட் OH. These two processes take place simultaneously in a single step. இதுதான் முக்கியமானது. and no intermediate is formed. இதை நீ அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா SN2 ரியாக்ஷன்ல உங்களுக்கு என்ன நடந்திருக்காது அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகாது. ஆனா SN1 ரியாக்ஷன்ல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஓகேவா? ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. டிரான்சிஷன் ஸ்டேட்னா வேற, இன்டர்மீடியட் அப்படின்னா வேற. ஓகே, டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படிங்கிறத உங்களால் ஐசோலேட்டே பண்ண முடியாது. ஆனால் இன்டர்மீடியட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில நேரம் நான் ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை தனியாக கூட பிரித்து எடுக்க முடியும். ஆனால் டிரான்சிஷன் ஸ்டேட்டை நம்மளால அப்படி பண்ணவே முடியாது. As a reaction progress and the bond between the incoming nucleophile and the carbon atom starts forming, the bond between the carbon atom and the leaving group weakens. இதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ நம்ம சிச்சுவேஷன்ல என்னன்னா அந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது, அதாவது கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது
கார்பன் ஹாலஜன் பாண்ட் குளோரின் பாண்ட் என்னவாகிட்டே இருக்கும் அப்படின்னா வீக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, as this happened the 3 carbon hydrogen atoms of the substrate start moving away from attacking nucleophile. In transit state all the 3 CH bond are in the same plane and the attacking the leaving nucleophile are partially attached to the carbon. ஓகே, இவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இது வரும்போது இந்த வந்து உள்ளே ஃபார்ம் பண்ணும்போது இந்த மூணு ஹைட்ரஜனும் யார் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் என்ன நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ இது வந்து அப்படியே தள்ளி போகும், ஆக்சிஜனை விட்டு தள்ளி போக ட்ரை பண்ணும். அப்போ தான் இது இந்த ஸ்டேட்டுக்கு வரும், அதாவது ஒரு பிளேன் ஷேப்பில் வரும், ட்ரைகோனல் பிளேனார். இதை நீங்கள் வந்து இப்போ புக்கை திருப்பி பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சரில் வரும். இப்போ பிளேனார் ஸ்ட்ரக்சரில் வந்தோடனே இந்த பாண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா உடஞ்சி வெளியில் போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த சைடு எம்டி ஆயிரும். அப்போ இதோட ரிப்பல்ஷனை இன்னும் இங்கே ரிப்பல்ஷன் நடக்கும்போது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எல்லாம் எந்த சைடு நகலும் அப்படின்னா இந்த சைடு நகல ஆரம்பிக்கும். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்சிஜனை விட்டு என்னவாயிருச்சு அப்படின்னா தள்ளி போயிருச்சு. இதுதான் இன்வர்ஷன் நடக்கிறதுக்கான காரணம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. As the attacking nucleophile approaches closer to the carbon CH bonds still keep on moving in the same direction till the attacking nucleophile attached to the carbon and leaving group leaves the carbon. As a result configuration is inverted. இதை தான் நான் என்னன்னு சொன்னேன் அப்படின்னா இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு. அதாவது இப்போ உங்க இது வந்து ஆர் கான்ஃபிகரேஷனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே இது என்னவா மாறிடும் அப்படின்னா எஸ்ஸாக மாறிடும், எஸ்ஆர் இருந்தால் ஆராக மாறிடும். இது கொஞ்சம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி உள்ளே போனதுக்கு அப்புறம் படிப்பீங்க, நான் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, SN2 ரியாக்ஷன் நடந்தால் இன்வர்ஷன் இன் கான்ஃபிகரேஷன் நடக்கும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. The configuration of carbon atom under the attack inverts in such a way as an umbrella is turned up inside out when caught in a strong. இது வந்து நம்ம நிறைய நேரம் பார்த்துருப்போம். இப்போ கொடையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் புயலில் ஏதாவது ஒரு காத்தடிக்கும் போது கொண்டு போனீங்கன்னா சடக்குன்னு அது மேலே நோக்கி போயிடும். அப்போ இதை பார்க்குறதுக்கு அப்படியே கீழே இருந்தது, அதாவது இந்த மாதிரி இருந்தது. இமேஜின் பண்ணுங்க, இந்த மாதிரி இருந்த கொடை, அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி இருந்தது டக்குன்னு எப்படி மாறிடும் அப்படின்னா கொடை எப்படி மாறிடும், அவங்க அதை தான் சொல்ல வராங்க. அதாவது உங்கள் ஹைட்ரஜன் இப்போ இதான் இன்கமிங் குரூப்னு வச்சுக்கோங்களேன், இதான் OHன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஹைட்ரஜன்லாம் ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இதை நோக்கி இருந்துச்சு, இந்த பக்கம் இருந்துச்சு. ஆனால் பாண்ட் ஃபார்ம் ஆன கடைசியில் இந்த சைடு வந்து உங்கள் குளோரின் இருந்துச்சு. இப்போ குளோரின் லீவ் ஆனதுக்கு அப்புறம், இப்போ இந்த குளோரின் வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் என்னவாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாறிடுச்சு. ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், கீழே வந்து OH. புரியுதா உங்களுக்கு? இதை தான் அவங்க சொல்ல வர்றாங்க. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த குளோரினை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஸ்டார்டிங்க்கும் இது ஸ்டார்டிங்கில் வந்து அம்பர்லா மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த OH வந்து நல்லா அட்டாச் ஆனோடனே அப்படியே புயல் காற்றுல அடிச்ச மாதிரி மேலே போயிருச்சு. ஓகேவா? இதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அம்பர்லா இன்வர்ஷன் அப்படின்னு ஒரு நிக்நேமும் இதுக்கு உண்டு. ஓகேவா? This process is called as inversion of configuration. In the transition state, the carbon atom is simultaneously bonded to incoming nucleophile and the outgoing leaving group. Such structures are unstable and cannot be isolated. இதை தான் நான் சொன்னேன், நீங்கள் டிரான்சிஷன் ஸ்டேட்டை உங்களால் தனியாக பிரித்து எடுக்கவே முடியாது, இன்டர்மீடியேட்டாக வேணால் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, thus in a transition state carbon is simultaneously bonded to 5 atoms. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே கார்பனுக்கு வந்து 4 பாண்டு தான் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க. பட் இந்த இடத்துல டிரான்சிஷன் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனை சுற்றி 5 பாண்ட் இருக்குது. ஏன்னா 1 2 3 இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு. ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இந்த இடத்துல கார்பனுக்கு 5 பாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன் ஒன் வேர்டில் கூட கேட்கலாம், SN2 ரியாக்ஷனில் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்டில் கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்கும், இல்லை கார்பனுக்கு எத்தனை பாண்டு மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம நார்மலாகவே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கார்பன் வந்து மேக்ஸிமமாக 4 பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும், அப்போ 4 அப்படின்னு ஆன்சர் போடுவோம். ஆனால் ஆன்சர் என்னது அப்படின்னா இந்த இடத்துல 5. ஓகே ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் கான்ஃபிகரேஷன்னா என்னன்னு இவங்க ஜஸ்ட்டு மிரர் இமேஜ் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது இப்போ உங்களுக்கு சொன்னாலும் கொஞ்சம் புரிய கஷ்டம் தான். ஓகேவா? நான் ஸ்டீரியோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இது ஈஸி, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். நான் இப்போ இதை 2 மட்டும் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ ஹைட்ரஜன் வந்து பின்னாடி இருக்குது, அதனால நான் ஹைட்ரஜன் இந்த 2 கேஸ்லையுமே கன்சிடர் பண்ண மாட்டேன். ஹைட்ரஜனை கன்சிடர் பண்ணாமல் நான் இப்போ இதை எனக்கு ஃபேவராக வரைஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரி வரைவேன். குளோரின் வந்து முன்னாடி இருக்கா, அப்போ இதை நான் லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க இந்த சைடை, அதாவது மேலே ஒரு ஆக்சிஸ் இமேஜின் பண்ணி அந்த ஆக்சிஸை வந்து இப்போ நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா
குளோரின் இந்த பக்கம் வர்ற மாதிரி வரையலாம். அப்போ அயோடின் வந்து இந்த சைடு இருக்கும். மேலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா புரோமின் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி நான் இதையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிளேனை வச்சு வராது. ஆமாம், இதையும் நான் ரொட்டேட் பண்ணுறேன். இதையும் நான் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா முன்னாடி சரி வராது. ஓகே, நான் அது மாதிரிலாம் பண்ணல. நான் நார்மலாகவே என் மெத்தட்லேயே போகிறேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. ஸ்டீரியோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். ஸோ நான் என்னோட மெத்தட்லேயே போகிறேன். ஸோ கார்பன், புரோமின், இந்த பார்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? இது ரொம்பலாம் ஒரி பண்ணாதீங்க. குளோரின், இது வந்து நான் எப்படி வரைகிறேன் அப்படின்னா கார்பன், குளோரின், அயோடின், புரோமின் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாலிகுலர் வெயிட் வச்சு போட்டோம் அப்படின்னா இதுக்கு 1 வந்துடும். அயோடினுக்கு தான் 1 வரும். அயோடினுக்கு 1, 2, 3. இந்த இடத்துல பார்த்தோம்னா 1, 2, 3. இப்போ ரொட்டேஷனை பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 கிளாக் வைஸ் ரொட்டேஷனு. அப்போ இது வந்து என்ன கான்ஃபிகரேஷன் வரும் அப்படின்னா R வரும். இங்கே 1, 2, 3ங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ். அதனால இங்கே என்ன வரும் அப்படின்னா S வரும். ஸோ இது ஆரா எஸ் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ரூல் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட் ஒரு கெஸ்ல தான் போட்டேன். பாயிண்ட் என்னது அப்படின்னா இது ரெண்டோட கான்ஃபிகரேஷன் வேற. எப்பவுமே மிரர் இமேஜோட கான்ஃபிகரேஷன் வந்து ஆப்போசிட்டா தான் வரும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஆர் கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னா இங்க வந்து கண்டிப்பா என்ன வந்திருக்கும் அப்படின்னா எஸ் இருக்கும். ஒருவேளை இங்க எஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஆர் தான் வந்திருக்கும். ஸோ இந்த இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் கீழே தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, அதை பாக்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லைட்டா இது பண்ணேன். Since this reaction requires the approach of nucleophile to the carbon bearing the leaf. ஆக்சுவலாக இப்போ நம்ம வாசிக்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை தான் ஸ்டெரிக் ஃபேக்டர், எது வந்து SN1 நடக்கும், எது SN2 நடக்கும் அப்படிங்கிறது இந்த பேரா வச்சு தான் வரும். ஸோ நல்லா கவனிங்க. Since this reaction requires the approach of the nucleophile to the carbon bearing the leaving group, the presence of bulky substituent on or near the carbon atom have a dramatic inhibiting effect. Of the simple alkyl halide, methyl halide react most rapidly in SN2 reaction because there are only 3 small hydrogen atoms. Tertiary halide are the least reactive because bulky group hinder the approaching. ஸோ இங்கே வந்து ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டேப்லர் காலம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இது தெரில அப்படின்னா உங்களால் SN1 எங்கே போடணும், SN2 எங்கே போடணும்னு கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் கார்பன். ஓகேவா? இது வந்து நம்மளோட குளோரின் இல்லைனா ஏதோ ஒரு ஹாலஜன், இதான் லீவிங் குரூப். நியூக்ளியோஃபைல் எதை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். இமேஜின் பண்ணுங்க, நான் இப்போ ஒரு கோலை வந்து நான் போய் தொடணும் அப்படின்னா அந்த கோலை சுற்றி என்னை தடுக்கிறதுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா தான் என்னால் ஈஸியாக போய் அதை ரீச் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜனோட சைஸ் என்னது அப்படின்னா ரொம்ப சின்னது. அப்போ நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக அந்த கேப்ல புகுந்து இந்த கார்பனை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அட்டாக் பண்ணிடலாம். அப்போ எவ்வளவுக்குள்ள இந்த கார்பனை சுற்றி இருக்கிற குரூப் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக கொடுக்குதோ இல்லைனா ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக கொடுக்குதோ, சைஸ் எவ்வளோக்குள்ள சின்னதாக இருக்கோ அவ்வளோக்குள்ள இந்த நியூக்ளியர் எஃபெக்ட் நல்லா நடக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா SN2 ரியாக்ஷன் நல்லா நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எனக்கு 30 மெத்தில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் ஒரு அப்சர்வேஷனுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு 30% ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். என் ப்ராடக்ட் வந்து 30% ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அதில் என்ன போடுறேன் அப்படின்னா CH3 குரூப் போடுறேன், மெத்தில் குரூப் போடுறேன். ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது CH3 குரூப் கண்டிப்பாக என்னது அப்படின்னா பெருசு. ஸோ இதுதான் செகண்ட் கேஸ். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது CH3 குரூப் இருக்கு. இப்போ வர்றதை நல்லா கவனிங்க. இது வந்து பிரைமரி. ஓகேவா? இது வந்து பிரைமரி எத்தில், இது வந்து மெத்தில். இப்போ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் கேஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே SN2 என்னவா தான் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரீசன் என்னது? இந்த குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா இன்கமிங் நியூக்ளியோஃபைலை கொஞ்சம் ஹிண்டர் பண்ணுது, தடுக்குது. சரி, இப்போ எத்தனை நடக்கு அப்படின்னா ஒரு 1% தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நான் 2 ஹைட்ரஜன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மெத்தில் குரூப்பால ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ ஹிண்ட்ரன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கூடும். அப்போ நியூக்ளியோஃபைல் வந்து கார்பனை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிருது அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்மேஷனோட பெர்சன்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப கம்மியாயிருது. ஓகே, இப்போ கடைசியில
3 ஹைட்ரஜனையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மெத்தில ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது டெர்ஷரியா மாறிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. டெர்ஷரியில SN2 நடக்கவே நடக்காது. ரீசன் என்னன்னா 3 சைடும் CH சுத்தி வளைச்சிட்டு அப்படின்னா இந்த வெளியில இருந்து வர்ற நியூக்ளியோஃபைலுக்கு இந்த கார்பனை தொடர்றதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா எல்லா ஏரியாவும் என்னவாயிருச்சு அப்படின்னா பிளாக் ஆயிருச்சு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்காது அப்படின்னா SN2 ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்ஷரியில SN2 நடக்கவே நடக்காது. அந்த இடத்துல என்னதான் நடக்கும் அப்படின்னா SN1 தான் நடக்கும். ஏன் SN1 நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ரியாக்ஷனோட ரேட் என்னது அப்படின்னா பிரைமரி இது வந்து SN2 ஓட ஆர்டர். ஓகேவா? SN2 ரியாக்ஷன் ஆர்டர் இது. ஓகே. ஸோ பிரைமரி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செகண்டரிக்கு அப்புறம் என்னது அப்படின்னா டெர்ஷரி வந்து லிட்டரலா ஃபார்மே ஆகாது. அதனால தான் அது எங்க இருக்கு அப்படின்னா கட்ட கடைசியில இருக்கு. ஓகே. ஸோ SN2 ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க SN2 ரியாக்ஷனை மறுபடியும் புக் எடுத்து வாசிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே விடாதீங்க. நீங்க இது எவ்வளோக்குள்ள ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் இது வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். ஓகே. SN1 அண்ட் SN2. ஸோ SN2ல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம SN1 பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். ஸோ நான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம புக் ரீட் பண்ணுவோம். சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். இதான் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா உங்க புக்ல SN1 அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் அப்படிங்கிறது வழக்கம் போல உள்ளதுதான். ஆனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெத்தில் குளோரைடு எடுக்க போறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா டெர்ஷரி குரூப் எடுக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி SN2 ரியாக்ஷன்ல டெர்ஷரி வேலை செய்யவே செய்யாது. ஆனால் டெர்ஷரி எதில் நல்லா வேலை செய்யும் அப்படின்னா SN1ல நல்லா வேலை செய்யும். இப்போ நான் வந்து என்ன பேஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு NaOH எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா NaOH வந்து என்ன ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா எனக்கு OH மைனஸ் ரிலீஸ் பண்ணும். என்னோட நியூக்ளியோஃபைலை ரிலீஸ் பண்ணும். இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த OH ஆல இந்த கார்பனை வந்து அட்டாச் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த 3 CH3 குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த OH இந்த பின்னாடி வந்து அட்டாக் பண்ண விடவே விடாது. சரி, அப்போ முன்னாடி வந்து அட்டாக் பண்ணலாமா, இப்படி அட்டாக் பண்ணலாமான்னா அப்படியும் முடியாது. ஏன்னா ஆர்பிட் எங்க இருக்கும் அப்படின்னா பின்னாடி தான் இருக்கும். நீங்க அட்டாக் பண்ண வேண்டிய ஆர்பிட் பின்னாடி இருக்கு. அப்போ SN2 அட்டாக்குக்கு இங்க எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா 0% பாசிபிலிட்டி. அப்ப SN2 நடக்காது. அப்போ ஒரே வழி என்னதுதான் அப்படின்னா SN1 மட்டும்தான். இப்ப SN1 எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இனிஷியல் ஸ்டெப் என்னவா இருக்காது அப்படின்னா அட்டாக்கிங்கா இருக்காது. SN2ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அட்டாக்கிங், செகண்ட் ஸ்டெப் தான் என்னது அப்படின்னா லீவிங். இது ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்க புக்ல எங்கேயுமே இல்லை. இது ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நிறைய பேர் காமனான விஷயம் தான், எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். SN2 பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் 1 என்னவா இருக்கும் அப்படின்னா அட்டாக்கா இருக்கும். ஸ்டெப் 2 தான் என்னவா இருக்கும் அப்படின்னா பாண்ட் பிரேக்கா இருக்கும், இல்லைன்னா லீவிங் குரூப்பா இருக்கும். பாண்ட் பிரேக்கா இருக்கும். ஆனா SN1ல வந்து அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும். இப்போ SN1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டெப் 1 என்னது அப்படின்னா லீவிங், அதாவது பாண்ட் பிரேக். ஸ்டெப் 2 தான் என்னது அப்படின்னா அட்டாக். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரு வித்தியாசத்தை நோட் பண்ணிக்கோங்க. SN2 பொறுத்த வரைக்கும் அட்டாக் நடக்கும், அதுக்கப்புறம் பாண்டு உடையும். இங்க வந்து பாண்டு உடையும், அதுக்கப்புறம் தான் அட்டாக் நடக்கும். ஓகேவா? இதை வந்து ஒரு நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி பாண்டு உடையும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல குளோரின் லீவ் ஆனாலுமே இந்த கார்பன்ல வந்து பிளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ பிளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும்போது இது மூணுமே என்னன்னா பிளஸ் எஃபெக்ட் கொடுத்து இந்த பிளஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னா இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல என்ன நடக்கும் அப்படின்னா லீவிங் குரூப் வெளியில போயிடும். லீவிங் குரூப் வெளியில போயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். CH3 ட்ரைகோனல் பிளேனார். ஓகேவா? கார்போகேட்டையான் ஷேப் வந்து ட்ரைகோனல் பிளேனார். ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இது என்னது அப்படின்னா ஹைலி ஸ்டேபிள். இப்போ இதை நீங்க ஒரு
ட்ரைகோனல் பிளேனார் மாதிரி இமேஜின் பண்ணுங்களேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இமேஜின் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்து நார்மலா நம்ம வழக்கம் போல கெமிஸ்ட்ரியில வரைகிற மாதிரி இந்த மாதிரி வரைகிறேன். ரெண்டுமே ஒண்ணுதான். உங்களுக்கு இமேஜின் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எதுனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இதை நான் பிளேன்ல வரைய ட்ரை பண்றேன். அண்டு ஆக மாட்டேக்கான். ஓகே, டெலீட் பண்ணி விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைகோனல் பிளேனா இதை ஏன் நான் இப்படி வரைகிறேன்னு சொல்றேன். இப்போ என்னன்னா, மேல நமக்கு ஒரு OH குரூப் இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த OH குரூப்புக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு மேல இருந்தும் அட்டாக் பண்ணலாம். அதாவது டாப்ல இருந்தும் அட்டாக் பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. ஏன்னா டாப்லயும் யாருமே பிளாக் பண்ணல. அதே மாதிரி இந்த OH ஆல என்னவும் பண்ண முடியும் அப்படின்னா, பாட்டம்ல இருந்தும் அட்டாக் பண்ண முடியும். பாட்டம்ல இருந்தும் அட்டாக் பண்ண முடியும். இப்போ டாப்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, பாட்டம்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, ரெண்டுமே என்னதுதான் அப்படின்னா 50%, 50-50. அப்போ உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒருவேளை நான் டாப்ல இருந்து அட்டாக் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போதான் அட்டாக்கிங் ஃபேஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் லீவிங் ஃபேஸ், அதாவது பாண்ட் பிரேக்கிங் ஃபேஸ். இப்போ ஸ்டெப் 2ல என்ன நடக்கும் அப்படின்னா அட்டாக்கிங் ஃபேஸ். ஸோ இப்போ நான் ரெட் கலர் ப்ராடக்ட்டை வரைஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். அதாவது OH மேல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும், நடுவுல கார்பன் இருந்திருக்கும், சுற்றி இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா CH3 இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. CH3 இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி CH3 இருந்திருக்கும். இதே இது நான் கீழே இருந்து அட்டாக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா OH கீழே இருந்திருக்கும், மீதியெல்லாம் எங்க இருந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ இது ரெண்டுமே என்னன்னா ஒரு மிரர் இமேஜ், இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் நான் சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ரெண்டுமே 50-50% ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இது இப்போ உதாரணத்துக்கு ஆர் ஐசோமரா இருந்துச்சுன்னா இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா SR இருந்திருக்கும். இது 50% அப்படின்னா இதுவும் 50%. இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ரேஸ்மிக் மிக்சர் அப்படின்பேன். ரேஸ்மிக் மிக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ரெண்டும் ஈக்குவல் பெர்சன்டேஜ்ல இருக்கும். ஆர் அண்ட் எஸ் ஐசோமர் வந்து ஈக்குவல் பெர்சன்டேஜ்ல இருக்கும். அப்போ இதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ரெண்டுமே கேன்சல் பண்ணிடும். அப்போ இது வந்து என்னன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்கும். ஐ மீன் இதை நீங்க ஸ்டீரியோ படிக்கும் போது இதை நோட் பண்ணுவீங்க. இப்போ நீங்க நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மேல நான் வரைஞ்சிட்டு 2 கார்பனுமே கைரல் கார்பனே கிடையாது. ஓகேவா? இங்க ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஜென்ரலா சொல்றேன். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருந்த மாதிரி இருக்கும் கடைசி நான் பேசின ஒரு 2 நிமிஷம். பட் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இது வரைக்கும் நோட் பண்ணா கூட போதும். நீங்க 12th ஆல்மோஸ்ட் முடிக்கும் போது நான் பேசுனது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே, புரியணும், வேற வழியில. சரி, இங்க பார்ப்போம். SN1 reaction are generally carried out in polar protic solvent. இப்போ இந்த நோட் பண்ணிக்கோங்க. உங்க ரியாக்ஷன்ல வந்து போலார் புரோட்டிக் சால்வெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை ஏன் நான் வந்து ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஒருவேளை செகண்டரி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் செகண்டரி எடுத்தேன்னா செகண்டரி வந்து SN2ல ஒன்றும் பெருசாலாம் ரியாக்ஷன் கொடுக்காது. அதே மாதிரி SN2க்கு வந்து சரி செகண்டரி வந்து SN2வும் மாடரேட் தான், SN1லையும் மாடரேட் தான். அப்போ இது ரெண்டுக்கும் ஒரு மாதிரி மாடரேட் சுச்சுவேஷன் காட்டும் போது நான் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் போட்டேன் அப்படின்னா கார்போகேட்டையான் வந்து அதாவது புரோட்டிக் சால்வெண்ட்ல நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகும். ஏன்னா இப்போ பிளஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த பிளஸ்ஸை சுற்றி இப்போ வாட்டர் மாலிகுல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளஸ்ஸை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும். அப்போ கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கூடுது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து ஃபேவர் ஆகுது. ஓகேவா? அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா புரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம் SN1ல எப்பவுமே. லைக் வாட்டர், ஆல்கஹால், அசிட்டிக் ஆசிட் எக்ஸெட்ரா. The reaction between tertiary butyl bromide and hydroxide ion yields tertiary butyl alcohol. இப்போ வந்து இவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா tertiary bromide எடுத்தாங்க, நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா tertiary chloride எடுத்தோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? and follows the first order kinetics. இதை தான் நான் முக்கியமா சொல்ல மறந்துட்டேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை ஏன் 1 அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் என்னன்னு சொல்லிட்டேன், நியூக்ளியோஃபைல் என்னன்னு சொல்லிட்டேன். யூனிமாலிகுலர்னு ஏன் சொல்றோம் நீங்க நான் சொல்லவே இல்லை. இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேட் எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா உங்க சப்ஸ்ட்ரேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னா உங்க நியூக்ளியோஃபைலை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன் அப்படின்னா எவ்வளவுக்குள்ள இது ஃபார்ம் ஆகுதோ
ஆட்டோமேட்டிக்காவே OH இருக்கிற OHலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்டாக் பண்ண போகுது. அவ்வளவுதான். அப்போ இந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகல அப்படின்னா OH இருந்தாலும் வேஸ்ட் தான், இல்லைனாலும் யூஸ் கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த ரியாக்ஷன் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா மோஸ்டா இந்த இன்டர்மீடியேட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த இன்டர்மீடியேட் எங்க இருந்து மட்டும்தான் வருது அப்படின்னா இதுல இருந்து மட்டும்தான் வருதே தவிர இந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுறதுக்கு இதோட ஹெல்ப் தேவை இல்லை. ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இங்க எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ரேட் ஹியர் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஸ்ட்ரேட். ஓகேவா? சப்ஸ்ட்ரேட்டோட கான்சென்ட்ரேஷனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கே தவிர நியூக்ளியோஃபைலோட கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதனால தான் ஆர்டர் ஆஃப் SN1 ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா 1. ஓகேவா? SN2 வந்து 2, SN1 வந்து 1. அவ்வளவுதான். ஓகேவா? That is the rate of reaction depends upon the concentration of only one reactant. இங்க only one reactant which is tertiary butyl bromide. அதான் நான் சொன்னேன். இந்த கான்சென்ட்ரேஷன் இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், உங்க நியூக்ளியோஃபைல டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே. It occurs in two steps. Step 1, the polarized CBr bond undergo slow cleavage to produce a carbocation and the bromine ion. நான் இதை தான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாண்ட் பிரேக்கேஜ் நடக்கும், அதாவது கார்பன் புரோமின் பாண்ட் உடஞ்சிரும். ஸோ புரோமின் வெளியில போயிருச்சு அப்படின்னா கார்பன்ல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ப்ளஸ். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருந்தேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சேன். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி வரைஞ்சேன். ஓகே. ஸோ அதை தான் இவங்களும் வரைஞ்சிருக்காங்க. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னா அட்டாக் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது முன்னாடி இருந்தும் அட்டாக் பண்ணலாம், இல்லை பின்னாடி இருந்தும் அட்டாக் பண்ணலாம். Step 1 is the slowest and reversible. It involves the CBr bond breaking for which the energy is obtained through solvation of halide ion with the proton of protic solvent. இது என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாங்க அப்படின்னா இப்போ இந்த பிளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து புஷ் பண்ணணும், ஒரு ரியாக்ஷனை வந்து ஏதோ ஒன்று வந்து ஃபார்வர்டை நோக்கி புஷ் பண்ணணும். இப்போ இந்த பிளஸ் வந்து எதை நோக்கி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது என்னதான், ஏன்னா நீங்க வந்து புரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணனால இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சுத்தி வாட்டர் மாலிகுல்லாம் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த பிளஸ்ஸை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் தான் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி இந்த பிளஸ் ஃபார்மேஷனுக்கு. ஓகேவா? Since the rate of reaction depends upon the slower step, the rate of reaction depends only on the concentration of alkyl halide and not on the concentration of hydroxide ion. இதை தான் நான் சொன்னேன். கடைசியில் நான் எழுதும்போது எழுதுனா பார்த்தீங்களா, ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர இங்கே ரேட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னா உங்கள் நியூக்ளியோஃபைலை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இங்கே நியூக்ளியோஃபைல் வந்து என்னது அப்படின்னா ஹைட்ராக்சைடு. ஓகே. ஃபர்தர் கிரேட்டர் வில் பி த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன் கேஸ் ஆஃப் ஆல்கைல் ஹைடைட் டெர்ஷரி. நான் இதான் சொன்னேன், எவ்வளவுக்குள்ள உங்க பிளஸ் சார்ஜ் நல்லா ஃபார்ம் ஆகுதோ, அதாவது எவ்வளவுக்குள்ள உங்க இன்டர்மீடியேட் நல்லா ஃபார்ம் ஆகுதோ அவ்வளவுக்குள்ள உங்களோட ரேட் ரியாக்ஷன் ரேட்டும் நல்லா இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் என்னது, டெர்ஷரி கிரேட்டர் தென் செகண்டரி கிரேட்டர் தென் பிரைமரி. அப்போ டெர்ஷரி தான் மோர் ஸ்டேபிள். அப்போ ரியாக்ஷன் ரேட்லையும் எதுதான் நல்லா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டெர்ஷரி தான் நல்லா ஃபார்ம் ஆகும் இன்டர்மீடியேட். அப்போ ரேட் படி பார்த்தாலும் tertiary greater than secondary greater than primary. அதான் ஃபாலோ பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். For SN2 reaction கவனிச்சிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, we can sum up the order of reactivity of alkyl halide towards SN1 and SN2 reaction as follows. ஓகே. ஸோ இங்க SN2 பாத்தீங்கன்னா SN2ல வந்து அட்டாக் நடக்கும். இதை வேணா எழுதி வச்சுக்கோங்க. SN2ஓட ஸ்டெப் 1 வந்து அட்டாக். ஸோ எவ்வளோக்குள்ள ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்குள்ள அட்டாக் நல்லா நடக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஹிண்ட்ரன்ஸே கிடையாது, ஏன்னா 3 ஹைட்ரஜன் ஈஸியாக வந்து கார்பன் அட்டாக் பண்ணிடலாம். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். பிரைமரி ஹாலைடில் ஒரு கார்பனை சுற்றி ஒரு கார்பன் மாலிகுல் ஏதாவது இருக்கும், கார்பன் பிரான்ச் ஏதாவது இருக்கும். அப்போ அட்டாக் நடக்கிறது கம்மி. அதுக்கப்புறம் செகண்டரி கம்மியாக இருக்கும், டெர்ஷரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் SN1 பார்த்துக்கிட்டிங்கன்னா SN1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி, ஸோ கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு தான் ஹையஸ்ட் அப்படின்னா டெர்ஷரிக்கு தான் ஹையஸ்ட். அதனால ஆரோ இந்த சைட் இருக்கு. அவ்வளோதான், ரெண்டுமே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே. ஃபார் த சேம் ரியாக்ஷன் அலைலிக் அண்ட் பென்சைலிக் ஹாலைடு ஷோ ஹை ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் த SN1 ரியாக்ஷன். இது வந்து என்னன்னா அலைல்லாம் என்ன வினைலாம் என்னன்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். முக்கியமாக அலைலிக்கும் பென்சைலிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற கார்போகேட்டையான் வந்து ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகலாம். இங்க கொஸ்டின் இருக்கு, அதனால நான் இது தனியாக எழுதி காட்டுறேன். ஸோ அலைலிக்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். அலைலிக் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 பிளஸ் இதுதான் என்னது அப்படின்னா அலைலிக் கார்போகேட்டையான். இப்போ அலைலிக் கார்போகேட்டையான்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த பாண்ட் இங்கே வரலாம். அப்படி ரெசனன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா CH2 பிளஸ்
சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2. ஸோ மறுபடியும் இது ரெசனன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெபிளைஸ் ஆகுது. அப்போது இது எவ்வளோக்குள்ள கார்போகேட்டையான் நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகுதோ அவ்வளோக்குள்ள என்ன ரியாக்ஷன் நல்லா நடக்கும் அப்படின்னா SN1 ரியாக்ஷன் நல்லா நடக்கும். ஸோ அலைலிக் இதனால தான் நல்லா நடக்குது. இப்போ பென்சைலிக் எடுத்துக்கிட்டோம்னாலும் பென்சைலிக்கும் அதே கதை தான். பென்சைலிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இப்போ ஒரு பென்சின் வரைகிறேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் CH2+ போடுறேன் அப்படின்னா இதான் பென்சைலிக் கார்போகேட்டையான். இதுவும் எதில் இன்வால்வ் ஆகலாம்னா ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகலாம். இந்த பாண்ட் இங்கே போகும். அப்படியே ரெசனன்ஸ் நான் ஃபுல்லாக வரைய போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு இதை மட்டும் வரைஞ்சு காட்டுறேன். டபுள் பாண்ட் CH2, இங்கே வந்து இப்போ ப்ளஸ் வந்துடும், இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ரெசனன்ஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ப்ளஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெபிளைஸ் ஆகுது. அப்போது உங்களோட ரியாக்ஷன் இன்டர்மீடியட் ஃபார்மேஷனும் நல்லா இருக்கும், அப்போ ரேட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகேவா? ஃபார் அ alkyl group, the reactivity of halide RX follows the same order in both the mechanism RI, RBr, RCl, RF. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த ஆர்டரில் தான் ஃபார்ம் பண்ணும். அயோடின், ஏன்னா இந்த அயோடின் பாண்டு ஈஸியாக உடஞ்சிரும், அப்போ அயோடின் வந்து ஈஸியாக லீவ் ஆயிடும். ஓகேவா? ரெண்டு கேஸ்லையுமா, ஏன்னா SN2 பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் 2ல வந்து பாண்டு உடையணும், SN1ல ஸ்டெப் 1ல பாண்டு உடையணும். அப்போ எப்படி பார்த்தாலும் கார்பன் ஹாலஜன் பாண்டு உடையணும். அப்போ எவ்வளோக்குள்ள கார்பன் ஹாலஜன் பாண்டு வேகமாக உடையுதோ அவ்வளோக்குள்ள ரெண்டு ரியாக்ஷன்லையுமே உங்கள் ரியாக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஓகேவா? அதனால தான் இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டு வீக், RI பாண்டு வீக், அப்போ ஈஸியாக உடஞ்சிரும். அப்போ அதனால தான் இந்த இடத்துல ரியாக்ஷன் வேகமாக நடக்கும். அதுக்கப்புறம் RBr, RCl அண்ட் RF. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே வந்து கீழே உங்கள் சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதில் நான் எதையுமே இப்போ நான் சால்வ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை நீங்களா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சம்முக்கு ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நீட் அண்ட் JEE ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ நம்ம இந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நீட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட், நல்லா கவனிச்சுக்கோங்க, நாட் அண்டர்கோ SN1 ரியாக்ஷன் வித் OH. ஸோ லிட்ரலாக ஒரு நியூக்ளியர் ஃபீல் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது வந்து SN1 ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி SN1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபார்மேஷன். இன்டர்மீடியட், அதாவது கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் தான் ஃபார்ம் ஆகும், அட்டாக் நடக்காது. SN2ல தான் அட்டாக் நடக்கும். SN1ல வந்து இன்டர்மீடியட் ஃபார்மேஷன், அதாவது கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். அப்போ எவ்வளோக்குள்ள கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிளாக இருக்கோ அவ்வளோக்குள்ள இது வந்து SN1 அண்டர்கோ பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் குளோரின் லீவ் ஆச்சு அப்படின்னா இது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன்ல குளோரின் லீவ் ஆச்சுன்னா இது என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா CH2 பாண்ட் CH+. இப்போ இதை தான் நம்ம பார்த்தோம். இது வந்து அலைலிக்கு. அலைலிக்கில் என்ன நடக்கலாம் அப்படின்னா ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள், அப்போ இது SN1 அண்டர்கோ பண்ணும். இப்போ ரெண்டாவது ஒன்று பார்ப்போம். ரெண்டாவது ஒன்று பார்த்தாலே தெரியுது இது வந்து டெர்ஷரி. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்றை நம்ம சொல்லவே வேண்டாம். குளோரின் லீவ் ஆச்சு அப்படின்னா இது என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா CH3 ப்ளஸ் டெர்ஷரி கார்போகேட்டையான் ஸ்டேபிள். இப்போ தேர்ட் ஆப்ஷன் வரும். இப்போ தேர்ட் ஆப்ஷனில் நல்லா கவனிச்சிங்கன்னா இது குளோரின் லீவ் ஆனால் பென்சின் பக்கத்தில் 2 கார்பன் இருக்கு. ஓகே, பென்சின் இருக்கு, பென்சின்ல 2 கார்பன் இருக்கு. ஸோ CH2+. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரி கார்போகேட்டையான், பென்சைலிக் கிடையாது. அப்போது இது வந்து ஸ்டேபிளா அப்படின்னா லெஸ் ஸ்டேபிள், ரொம்ப லெஸ் ஸ்டேபிள்னா எப்படி சொல்ல, இது இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் சொல்ல வரல. கொடுத்துருக்கிற மித்த ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி. இப்போ ஃபோர்த் ஆப்ஷனையும் செக் பண்ணிடுவோம். ஃபோர்த் ஆப்ஷனில் குளோரின் லீவ் ஆச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பென்சைலிக் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியுது CH2+. ஓகேவா? CH2+. இப்போ இது வந்து பென்சைலிக் அப்படிங்கிறனால இது எதில் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னா ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகலாம். அப்போ இதுவும் என்னது அப்படின்னா ஸ்டேபிள். அப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணுது. எது மட்டும்தான் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா தேர்ட் ஒன்று மட்டும்தான் ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா தேர்ட் ஒன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நான் அதான் சொன்னேன்,
SN1 எப்படி நடக்கு, SN2 எப்படி நடக்கு அப்படின்னு நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ வந்து நீங்க டேக்கிள் பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம வீடியோ முடியல. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் குடுக்க போறேன். அந்த ஹோம்வொர்க் கொஸ்டின நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இதுதான் உங்க ஹோம்வொர்க் கொஸ்டின். இந்த ஹோம்வொர்க் கொஸ்டின் வந்து SN1, SN2 அந்த கான்செப்ட் கிடையாது. இது எந்த கான்செப்ட் அப்படின்னா, ஃப்ரெடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ல உள்ள கான்செப்ட். ஓகேவா? அதாவது விச் ஆஃப் தீஸ் வில் ப்ரொடியூஸ் த ஹையஸ்ட் யீல்ட் இன் ஃப்ரெடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன். ஃப்ரெடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ங்கிற வேர்ட வந்து நான் இதுல யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த ஹாலஜன் சாப்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா இருக்கு. அதுல ஹாலஜன் சாப்டர்ல தான் இருக்கு. எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு பென்சீன் ரிங்ல வந்து CH3 இருந்திருக்கும். அதுல வந்து என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னா, ஒரு அயன் கேட்டலிஸ்ட் எடுத்திருப்பீங்க. அதாவது லூயிஸ் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின் அப்படின்னு குடுத்துட்டு 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் உங்க புக்ல. அதாவது CH3ன்னு போட்டிருக்கும். ஒண்ணு வந்து ஆர்த்தோ குளோரின் ஃபார்ம் ஆயிருக்கும். இன்னொன்னு வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, பாரா குளோரின் ஃபார்ம் ஆயிருக்கும். CH3 பாரா ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி 2 ஃபார்ம் ஆயிருக்கும். உங்க புக்ல தான் இருக்கு. ஹாலஜன் சாப்டர்ல தான் இருக்கு. இந்த ரியாக்ஷனுக்கு தான் ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃப்ரெடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன் அர்த்தம். இத எங்கேயும் படிச்சிருப்பீங்கன்னா, நீங்க 11த் ஸ்டாண்டர்ட்லயும் படிச்சிருப்பீங்க. ஸோ இத ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி இதுக்கு வந்து ஸ்டார் மார்க்கும் போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. இத ஹோம் ஒர்க்கா செய்யுங்க. இதோட ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இல்ல புரிஞ்சுது அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஏதோ சஜஷன் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.